My duty, my responsibility is to listen and apply and obey to the word of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டிலே செய்து வருகிறதான எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை சுமந்து வருகிறார். இந்த வருஷம் துவங்கி வேகமாய் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய கரமும் ஆண்டுடைய தயவும் ஆண்டுடைய கிருபையும் ஒவ்வொரு நாளும் நம்மை சுமந்து வருகிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடிக்கு நம்முடைய கரத்தை பிடித்து இந்த ஆண்டவர் நடத்தி வருகிறார். கடந்த வருஷம் எப்படி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்தாரோ, இந்த வருஷத்துலேயும் கர்த்தர் நம்மை நடத்துவார். பயங்கரமான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24வது அதிகாரத்திலே சொன்னது போல நிறைய காரியங்களை இந்த நாட்களில் நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் அதன் மத்தியிலே அப்படிப்பட்டதான பயங்கரமான காலத்திலேயும் நெருக்கடியான காலத்திலேயும் கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய கிருபையும் நம்ம ஒவ்வொருவரையும் சுமக்கும், நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வழுவாதபடிக்கு நம்முடைய கரத்தை பிடித்து இந்த ஆண்டவர் நடத்துவார். ஆமேன். துன்பத்தின் நடுவில் நான் நடந்தாலும் கர்த்தாவே நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று தாவீது சொன்னது போல, ஆமேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன். காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஆமேன், எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. 91வது சங்கீதத்திலே நாம் வாசிப்பது போல, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். ஆமேன். ஹல்லேலூயா. அவருடைய நிழலிலே நாம் எப்பொழுதும் தங்கி இளைப்பாறுவதற்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதற்கேற்ற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இந்த நாளிலும் 2 நாளாகமும் 17வது அதிகாரம் 3, 4, 5, 6 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம சேர்ந்து அதை நாம் தியானிப்போம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். யோசபாத் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறதான காரியம். ஆமேன். அவன் பாகால்களை தேடாமல், அந்நிய தேவர்களை தேடாமல், தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி, ஆமேன், தன் தகப்பனாகிய தாவீதுடைய வழியிலே நடந்தான். தாவீது எந்த வழியிலே நடந்தான் அப்படின்னா, கர்த்தரை தேடி விக்கிரகங்களை அகற்றி, ஆமேன், தேவனுக்கு மாத்திரம் ஆராதனை செய்கிற ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டுதானே ஒரு மனிதன் தான் தாவீது. அந்த தாவீதை குறித்து தான் ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலே, ஆமேன், என் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை நான் எனக்கென்றே தெரிந்து கொண்டேன், நான் விரும்புகிறது எல்லாம் இவன் செய்வான் என்று இந்த தாவீதை குறித்து தான் ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஆமேன். இங்கே பார்க்கிறோம், யோசபாத் walked according to the ways of his father David. ஆமேன். முன் நாட்களில் தாவீது நடந்த வழிகளிலே இவன் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி, ஹல்லேலூயா, இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் என்ன சொன்னாரோ, எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டாரோ அந்த வழியிலே நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வப்பொழுது தேவனை விட்டு விலகி போய் அந்நிய தேவர்களை சேவித்தார்கள். தேவனுக்கு அநேக நேரங்களிலே கோபம் மூட்டினார்கள். ஆகவே ஆண்டவருடைய கரம் பல நேரத்திலே அவர்கள் விரோதமாய் எழும்பி வந்தது. ஆகவே தான் இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேலின் செய்கையின்படி அவன் நடவாமல் அவருடைய கற்பனைகள், ஆண்டவருடைய கற்பனைகளிலே நடக்க அவன் முயற்சி செய்தான். ஆகையினாலே அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். ஆமென். When we walk according to the word of God, hallelujah, நிறைய நேரத்தில் நினைக்கிறோம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நாங்கள் வெறும் கிறிஸ்தவனாக இருந்தால் போதும், ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் போதும், எல்லாமே நேர்த்தியாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இல்லைங்க, எதை விதைக்கிறோமோ அதை நாம் கண்டிப்பாக ஒரு நாள் நாம் அறுத்தே தீருவோம். ஆமென். What you sow, one day we will reap. ஆமென். ஆகையால் இங்கே பார்க்குறோம், அவன் கையில் ராஜ்யபாரத்தை கர்த்தர் திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. ஆமென்.
ஆண்டவரை தேடிதனாலே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்ததுனாலே, ஹல்லேலூயா, ரொம்ப தெளிவாக அந்த வசனத்தில் நம்ம போட்டிருக்கிறோம். 3வது வசனத்திலே, ஆமென், இஸ்ரவேலின் செய்கையின்படி செய்யாமல், ஆமென், பாகால்களை அந்நிய தேவர்களை தேடாமல், விக்கிரகங்களை அகற்றி, ஆமென், விக்கிரக பலிபீடங்களை தகர்த்து போட்டு, ஆமென், தன் தகப்பனாகிய தாவீதினுடைய வழியிலே அவன் நடந்தான். அப்படி நடந்ததினாலே, because he walked according to the word of God, கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். இதன் நிமித்தமாக அவனுக்கு மிகவும் ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, God blessed him. Amen. God truly blessed him because he saw him walking according to his word. Amen. நான் இஷ்டம் போல நடப்பேன், எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீ இதை செய்வாயானால், நீ இப்படி நடப்பாயானால், நான் உன் வாழ்க்கையை நீ இப்படி ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு வருகிறதான காரியங்களில் இன்றைக்கி நிறைய பேர் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அது தவறான ஒரு போதனை. ஆமென். அதிலே ஆண்டவர் பிரியப்படுகிறவர் அல்ல. ஆமென். அவர் விரும்புகிறபடி வாழ்க்கையை நடத்தி அவருடைய சித்தத்தின்படி, தாவீதை பார்த்து தான் சொன்னார், நான் விரும்புகிறது எல்லாம் அவன் செய்வான். He will do everything that I want him to do. ஆமென். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் விரும்புகிறபடி செய்கிற ஒரு சந்ததியாய் நாம் இருக்கிறோமா? நம்மை சோதித்து பார்க்க, நிதானித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், 6வது வசனம், கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. ஆமென். கர்த்தருடைய காரியங்களிலே ஆண்டவருக்கென்று எதை செய்யும் பொழுதும் உற்சாகமாக செஞ்சான். கடமைக்காக செய்யணும், இது யாரோ பாரப்படுத்துகிறாங்க அதை நான் செய்கிறேன் அப்படி அல்ல, உற்சாகமாக. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உற்சாகமாக செய்தான். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான எந்த பொறுப்பு, அது ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், சர்ச்சில், ஹல்லேலூயா, நிறைய பேர் நான் வர்ஷிப் மினிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நான் அடிக்கடி இந்த வர்ஷிப் டீமுக்கு நான் சொல்லுகிறதான ஒரு காரியம், ஹல்லேலூயா, நேரத்திற்கு வாங்க, சரியான நேரத்துக்கு வாங்க. ஆமென். முடிஞ்சால் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்கு முன்பாக வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி, நல்லா ஜெபம் பண்ணி, ஹல்லேலூயா. அது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னா, யாரையும் ப்ளீஸ் பண்ணுவதற்காக அல்ல, இந்த தேவனை பிரியப்படுத்துவதற்காக. ஆமென். நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். ஒரு விமானம் பிடிக்கணும் அப்படின்னா, டொமஸ்டிக்னா 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போகணும், இன்டர்நேஷ்னல்னால் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும். ஆமென். அதெல்லாம் 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸில் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சும்மா போய் காத்து தான் இருப்போம். ஹல்லேலூயா. அங்கே போய் நம்ம காத்திருப்போம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆலயத்திற்கு வருவதற்கு இன்றைக்கி நிறைய பேர், ஆமென், இன்றைக்கி பொறுப்பில் இருக்கிறவங்க கூட, ஹல்லேலூயா, தலைவர்கள் என்று சொல்லுகிறதான நிறைய பேர் கூட, ஹல்லேலூயா, சரியான நேரத்திற்கு வருவது கிடையாது. என்ன அப்படின்னா, அது யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க. சிம்பிளாக அடையாளம் கண்டுகொள்ளலாம் அந்த ஆட்களை. என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வழிகளிலே அவங்களுக்கு பிரியம் இல்லை. கிறிஸ்தவர்கள் ஏதோ திறமை இருக்குது, தாளந்து இருக்குது, அதை எக்ஸிபிட் பண்ணணும், எல்லாரும் பாராட்டணும். அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய நோக்கம்லாம் அதுதான். ஆமென். ஆண்டவருக்கு பயப்படுற ஆள் அப்படின்னா சரியான நேரத்துக்கு வருவாங்க, மற்றவங்களுக்கு முன்பாக ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக நடப்பாங்க. ஆமென். நான் பார்த்துருக்கேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாருக்கும் முன்பாக ஒரு எடுத்துக்காட்டாக அதனுடைய வாழ்க்கை, முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க. ஆமென். அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இங்கே பார்க்குறோம், கர்த்தருடைய வழிகளிலே அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. ஆமென். ஆண்டவருக்கு செய்கிறதான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வேலையை செய்வதற்காக, ஹல்லேலூயா, சபையில் நமக்கு பொறுப்புகள் நியமிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வேறு இடங்களிலே பொறுப்புகள் நியமிக்கப்பட்டிருக்கலாம். நமக்கு தந்த அந்த பொறுப்புகளிலே நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான அந்த சபைக்கு உண்மையுள்ளவனாய், ஹல்லேலூயா, அதுதான் இவைகள் தான் கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அப்படின்னா, இந்த ways of the Lord, ஆண்டவருடைய வழியிலே அவன் எதை செஞ்சாலும் உற்சாகமாக, சந்தோஷமாக, மனரமியமாக செஞ்சான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றி போட்டான். He removed every unwanted things, anything that is detestable to God.
நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாருமே சோதித்து பார்க்க வேண்டியதான ஒரு காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நேரடியாக பேசுவார், வசனத்தின் மூலமாக பேசுவார். சில நேரத்தில் சபையில் ஆண்டவர் பேசுவார், தேவ மனிதர்கள் மூலமாக பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆண்டவர் காட் இஸ் ஆல்வேஸ் லவ் லவ் லவ், எப்பவும் அன்பை குறித்து தான் இந்த இயேசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சாட்டை எடுக்க வேண்டிய இடத்துல அவர் சாட்டையும் எடுத்தார். ஆமென். எந்த இடத்துல கடிந்து கொள்ளணுமோ அந்த இடத்துல கடிந்து கொண்டார். ஒரு இடத்துல பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்திலேயே நிறைய பேர் சொன்னாங்க அவரை பார்த்து, இது மிகவும், இவருடைய உபதேசங்கள் மிகவும் கடினமானவைகள், இட்ஸ் டூ ஹார்ட் டு ஃபாலோ, ரொம்ப கடினமானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு மெனி டெசர்டட் ஹிம், ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலத்தில் பின்பற்றி போனவங்க இதாயோ இவ்வளோ கடினமாக பேசுகிறாரு, அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விலகி போயிட்டாங்க. ஆமென். இன்றைக்கும் அதே போல தான் சபையில் நிறைய கூட்டம் இருக்கிறாங்க. ஆமென். இந்த வார்த்தை இது எனக்கு கிடையாது, இந்த வார்த்தை தேவையில்லை, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாலிஷ்டாக பேசணும். ஆமென். ரொம்ப அழகான விதத்தில் மக்களை ஹர்ட் பண்ணாதபடிக்கு நம்ம பேசணும் என்கிறதான நிலைமையில் இன்றைக்கி போய் கொண்டிருக்கிறதான ஒரு நிலைமை தான் இன்றைக்கி எல்லா இடங்களிலும், எல்லா தேசங்களிலும், ஆமென், சபைகளிலும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறதான காரியம் அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்கிற ஒரு நபர். ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விற்று அகற்றி போட்டான். ஆண்டவர் விரும்பாத காரியம் எது எது நம்ம வாழ்க்கையில் இருக்கோ அதை அகற்றி போடுவதற்கு ஆமென் நாம் முயற்சி செய்ய வேண்டும். only then we can see the blessings of God flowing through our lives. ஆமென். ஆமென். அவன் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் ராஜ்யபாரத்தை கர்த்தர் திடப்படுத்தினார். nobody could shake him. சவுலின் ராஜ்யபாரத்தை ஆண்டவர் நீக்கி போட்டார். பிகாஸ் டிசோபீடியன்ஸ். யார் எல்லாரும் சொல்லியும் கீழ்ப்படியல. ஹல்லேலூயா. அதுதான் நடக்கும் நிறைய பேர்த்துக்கு. பல பேர் பல நேரத்தில் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் தூக்கிடுவார் அந்த இடத்துல. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆமாம், நிறைய தலைவர்களையும் பார்த்துருக்கேன், நிறைய ஆட்கள் பொறுப்பில் இருக்க ஆட்களையும் பார்த்துருக்கேன். திடீர்னு பார்த்தா ஆள் காணாமல் போயிடுவாங்க. ஆமென். அந்த நிலைமைக்கு நம்ம ஒரு நாளும் போகக்கூடாது. ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்கள். ஆண்டவர் பேசும் பொழுது, ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படும் பொழுது அதற்கு செவி சாய்க்க, அதற்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழும் பொழுது, ஆமென், யோசபாத் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுடைய நிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் திடப்படுத்தினார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல தான் ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியிலே அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை வெற்று அகற்றி போட்டான். இந்த நாளிலே ஆமென், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வருவதற்கு, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, ஆண்டவர் நிறைவாய் நம்மை நடத்துவதற்கு தடையாக இருக்கிறதான காரியம் எது இருந்தாலும் அதை அகற்றி போடுவதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர் பேசுவார், வசனத்தின் மூலமாக பேசுவார், வித்தியாசமான முறைகளிலே ஆமென் ஆண்டவர் பேசுவார். எப்படி பேசுவார்னு நமக்கு தெரியாது. யார் மூலமாகவும் ஆண்டவர் பேசுவார். பெரிய ஆட்கள் மூலமாக, சின்ன ஆட்கள் மூலமாக. God can speak to anybody. Hallelujah. My duty, my responsibility is to listen and apply and obey to the word of God. இந்த நாட்களில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அப்படி நம்ம செய்யும் பொழுதே ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நிறைவான கரம் நம்மோடு, ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் தங்கி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நான் அதை விலக்கி போட, அகற்றி போடுவதற்கு என் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தாங்க. இந்த நாளில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த கரங்கள் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக, பலப்படுத்துவீராக, சகாயம் செய்வீராக. ஆண்டவரை உடைய வழியிலே நடப்பதற்கு ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களிலே அவருடைய இருதயம் உற்சாகம் கொண்டது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவரை நாங்கள் எதை உமக்கு செஞ்சாலும் அதை முழு மனதோடு ஹல்லேலூயா உற்சாகத்தோடு, அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, இவங்களுக்காக இவங்களை பிரியப்படுத்தணும், அவங்கள பிரியப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் யாரும் செய்யாதபடிக்கு உன்னதத்திலேருந்து ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகம் என்னை கவனித்து கொண்டிருக்கிறது என்கிறதான பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை, அந்த மன உறுதியோடும் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை உற்சாகமாய் முழு பலத்தோடு ஆண்டவருக்காக செய்வதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையும் தருவீராக.
உடைய கரம் எங்களோடு கூட தங்கட்டும், உடைய கரம் என்னோடு கூட இருந்து என் எல்லைகளை விரிவாக்கட்டும் என்று ஹல்லேலூயா யாபேஸ் ஜெபிச்சது போல் ஆண்டவரே இந்த நாளிலும் தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகள் விரிவாகுவதை ஆண்டவரே அவர்கள் காண உதவி செய்யும். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும், பாதைகள் திறக்கப்படட்டும், அற்புதமான வாசல்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் திறக்காத கதவுகள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே அந்த அற்புத கதவு திறக்கப்படட்டும். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று தம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்ல எடுத்து பயன்படுத்துவீராக. ஆளுகை செய்யும், வழிநடத்தும், பலப்படுத்தும், சகாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.